Hello guys, welcome back to our channel. My name is Abhay joined by Anindita. So again we are back with Citizen full movie scene reaction. Yeah, so let's get started. I think this part will be containing the flashback scene, Yes, if I'm not of wrong. course. So let's get started. I'm super excited to know what happened exactly in Aktipatti. So let's get started. But उससे पहले अगर आप हमारे चैनल पे नए हैं तो guys please do subscribe and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. கொடி பிடிக்கிறவனுக்கும் பாதுகாப்பு, கொலை பண்றவனுக்கும் பாதுகாப்பு. என்ன கேவலமான சட்டங்க. He got arrested. Finally. Because of his father only. If his father wouldn't come, no, they will not. Yeah. I think A lot of charges are there yes. against him. கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. சொல்லுங்க. எதுக்காக சத்தியம் வாங்குறீங்க? மை லார்ட்ஸ், சத்தியம் பண்றது எதுக்குன்னு தெரியாது இவருக்கு. சட்டப்படிப்பட தங்க பதக்கம் கொடுத்ததை நினைச்சா வேடிக்கையா. மை லார்ட், நம்ம நாட்டுல பதவிக்கு வர அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நேர்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் பதவியை ஏத்துக்கிறாங்க. அப்படி சத்தியம் பண்ணுங்க எல்லாருமே நேர்மையா இருக்காங்களா? இல்ல, சத்தியத்துக்கு மதிப்பில்லாத இந்த நாட்டுல கூண்ல நிக்கிறவங்க கிட்ட சத்தியம் வாங்குறீங்களே, அதுதான் ஏன்னு கேக்குறேன். அப்போ சத்தியமே வாங்க கூடாதுங்கிறீங்களா? இப்போ நான் சத்தியம் பண்ணிட்டு தப்பே பண்ணலன்னு சொன்னா என்ன விடுதலை பண்ணிடுவீங்களா? அதை எப்படி சார் விடுதலை பண்ண முடியும்? அப்போ எதுக்கு சார் சத்தியம் பண்ண சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? மிஸ்டர் சிட்டிசன், கோர்ட்டுக்குன்னு இருக்கிற முறைகளையும் மரபுகளையும் மாற்ற முடியாதுன்னு சட்டம் படிச்ச உங்களுக்கு தெரியாதா? தெரியும் மை லார்ட். மரபுகளை மாற்ற முடியாது, முயற்சி பண்ணா மனிதர்களை மாற்ற முடியும். தலைவர்களை மாற்ற முடியாது, முயற்சி பண்ணா மக்களோட தலையெழுத்தை மாற்ற முடியும். மக்களோட தலையெழுத்தை குற்றவாளி கூண்டுல நிக்கிற நீங்க மாத்த போறீங்க. என்னால மாற்ற முடியுமா முடியாதான்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. மிஸ்டர் சிட்டிசன், நீங்க அறிவானந்தமா, ஆண்டோனியா, அப்துல்லாவா? ஐ மீன், நீங்க ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லிமா? சொல்லுங்க. எல்லா மதங்களுக்கும் சொந்தக்காரன்னு என்னை பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சிட்டிசன், ஜாதி மத மொழி இன வேறுபாடு இல்லாத ஒரு இந்திய குடிமகன். சாதாரண குடிமகன் அல்ல. சட்டம், நீதி, நிர்வாகம் ஆகிய 3 துறைகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை கடத்திய குற்றவாளி குடிமகன். சொல்லுங்க, அவங்களை எது கடத்தினீங்க? அவங்களை கடத்தினதால தான் இந்த நாடே பரபரப்பாச்சு. போலீஸும் சிபிஐ வலைவீசி தேடினாங்க. சிபிஐக்கும் போலீஸ்க்கும் வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் அவங்க பண்ண ஊழல்களை விசாரிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலைன்னு நீங்க நினைச்சீங்களா? நீங்க அதிகாரிகளோட விளையாடல, இந்த அரசாங்கத்தோட விளையாடுறீங்க. அரசாங்கத்தோட விளையாடுனது நாள்ல நீங்க யாருக்கா வாதாடுறீங்களோ அந்த அதிகாரிகள் தான். மை லார்ட்ஸ், ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருந்த கலெக்டர், ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிக் கொண்டிருந்த தலைமை காவல்துறை அதிகாரி, மக்களுக்கு நீதி வழங்கும் நீதிபதி, அவங்க 3 பேருக்குமே இந்த அரசாங்கத்தோட விளையாட வேண்டிய அவசியம் இல்ல. தேவையில்லாம பரபரப்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. அப்போ எதுக்காக அவங்களை கடத்தி இந்த நாட்டுல அவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்குனீங்க? இந்த நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஊர்வலம் போறாங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க. எதுக்காக? அதாவது அவங்க பிரச்சனை அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கும் தெரியணும், அதுக்காக தான். இது ஒரு தனி மனித ஊர்வலம். என்னோட பிரச்சனையும் மக்களுக்கு தெரியணும், மக்களோட பார்வை என் மேல படணும். ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட ஓலக்குரல் இந்த உலகத்துக்கே கேட்கணும். அதுக்காக தான் நான் அவங்களை கடத்தினேன், கொலையும் பண்ணேன். அப்போ கொலை பண்ணிட்டீங்க? பண்ணிட்டேன். That's all my lords. அவரே கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். இவர் சட்டம், நீதி, நிர்வாகம் ஆகிய 3ஐயும் கொலை செய்திருக்கிறார். அதற்காக மத மாற்றம், ஆள் மாறாட்டம் என்று எத்தனையோ அயோக்கியத்தனங்களை செய்திருக்கிறார். இவர் ஆட்களை கொலை செய்ததற்கு மட்டும் தண்டனை வழங்கக்கூடாது, நம் நாட்டின் அமைதியையும் கொலை செய்திருக்கிறார். அதற்கும் சேர்த்து தண்டனை வழங்க வேண்டும். இந்த நீதிமன்றம் இவருக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மை லார்ட். சொல்லுங்க மிஸ்டர் சிட்டிசன், எதுக்காக கொலை பண்ணீங்க? சொல்லுங்க. இதுக்கு மேலேயும் மௌனம் சாதிக்கிறது இந்த கோர்ட்டையே அவமானப்படுத்துற மாதிரி. சொல்லுங்க. மை லார்ட்ஸ், 3 அப்பாவிகளை கடத்தி கொலை செய்திருக்கிறார். அதிலும் நமது நீதித்துறை சார்ந்த நீதிபதியை கொலை செய்த இவரை இன்னும் விசாரணை செய்து கொண்டிருக்கும் கேவலமான நிலைமை நம் சட்டத்தில் இருக்கிறது.
யார் அப்பாவி? யார் அப்பாவி? 3 பேரை நான் கொலை பண்ணிட்டேன்னு என்ன பிடிக்கிறதுக்காக போலீஸ், சிபிஐ, கொமாண்டோன்னு இந்த நாடு பரபரப்பாச்சே. 690 பேர் வாழ்ந்த ஒரு கிராமமே அரசாங்க பதிவேட்டுல தொலைஞ்சு போச்சே. அதை யாராவது கேட்டீங்களா? கேட்டீங்களா? என்ன ஓ புது கதை சொல்றீங்க? இது கதை அல்ல, கருப்பு சரித்திரம். ரத்தம் முறையும்படியான ஒரு நெருப்பு காவியம். ஒரு கடற்கரை கிராமத்தை மெல்ல மெல்ல அழித்த அயோக்கியத்தனம். அரசு அதிகாரிகளின் ஆணவ வெறி. அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் இருந்தது. உங்களை யாருக்காவது தெரியுமா? 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 அந்த உப்பு காத்துல எங்க மக்களின் ஓலம் இப்பவும் கேட்கும். கரமண்ணு நெஞ்ச பொழந்து கிடக்கும். கற்பு கரைசி அகலிக கல்லா போன மாதிரி என் கிராமமும் மண்ணா போச்சு. இனி எந்த ராமன் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. வங்கக்கடலுக்கு எங்க ஊர் ஜனங்க மேல கொல்ல பிரியம். வருஷம் வருஷம் வந்துட்டு போகும். இடுப்பளவு தேங்கும். 20 நாள் தூங்கும். This is the village. 690 people. மை லார்ட், எங்க ஊரை காப்பாத்தணும், எங்க உசுரை காப்பாத்தணும். மொத்த சோரை கட்டி கொடுங்க கேட்டோம். அத்திப்பட்டிக்குள்ள வெள்ள வராம தடுக்கிறதுக்கு ஒரு அணைய கட்டி கொடுங்க கேட்டோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொகுதி பக்கம் வராத எங்க ஊர் எம்எல்ஏ நாங்க கொதிச்சதுக்கு அப்புறம் வந்தார். அவர் கூட அதிகாரிகளும் வந்தாங்க. அணை கட்டி தரோன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. அணை வரும்னு காத்திருந்தோம். அணையும் வரல. அடிக்கல் நாட்டிட்டு போன அவங்களும் வரல. அதை தாங்க முடியாத எங்க அப்பா சுப்பிரமணி ஒட்டுமொத்த அத்திப்பட்டி ஜனங்களையும் கூட்டிக்கிட்டு கலெக்டர் ஆபீஸ் வாசலுக்கு His father. He is his original father. இது அத்திப்பட்டியா? இது மொத்தமா அத்திப்பட்டி தான். காத்துக்கோ கடல் கொந்தளிப்புக்கோ சிக்கி சீரடிச்சு போவ மிச்ச சொச்ச கடக்க சனங்க உசுர கையில புடிச்சுக்கோங்க. எத்தாப்ல வந்து நிக்கோமையா. என்ன சொல்றீங்க சொல்லுங்க? காத்தடிக்க கூடாது, கடல் கொந்தளிக்க கூடாதுன்னு சட்டம் போட சொல்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லலைங்க. ஏலே தடுப்பு சவறு கட்டி கொடுத்ததும் கடல் தண்ணியால நீ ஒரு தொந்தரவு வரான்னு சொல்லிட்டு போலே கல்ல நட்டிட்டு போனாங்களே, அதை செஞ்சு கொடுத்தான்னு சொல்றோம். அடிக்கல்லு தடுப்பு சுவர். என்ன வளர்றீங்க சுப்பிரமணி? 5 வருஷத்துக்கு முன்னாடி கடல் பக்கம் போதைக்கல்ல ஊந்தாங்கல, அத பத்தி தான் சொல்லுதோயோ. வருஷம் 10 12 உசுறு போறது வழக்கமா போயிட்டு பாத்துக்கிடுங்க. செத்த உசுர்ல பாதி உசுறு புள்ளைய உசுறு. ஒவ்வொரு புள்ளைகளை பார்க்கும்போதும் இந்த மலைக்கு போயிடுமோ அடுத்த மலைக்கு போயிடுமோன்னு பயந்து கிடக்க வேண்டியிருக்கு தெரியுமில்ல? என்ன சும்மா இருப்பல? ஐயோ, கிழக்க தண்ணி வந்தா வெக்கால ஓடி போயிருவோம். வெக்க தண்ணி வந்தா வடக்கால ஓடி போயிருவோம். ஆனா வானாங்கண்ணியா தண்ணி சுத்தி எங்களை பொச முட்டி அடிக்குதியா. நடுத்தீவுல பொட்டு திவிச்சு அடிச்சா நாங்க எங்க போக முடியும்? உங்ககிட்ட வந்து நிக்க முடியல. ஏதாவது சொல்லுங்கய்யா. போற ஒருத்தரை புடிச்சு வச்சு வந்து நிக்க முடியல. சும்மா இல்ல, நாமக்கா தானே பேசுறேன். சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்கய்யா. என் பக்கம் இருக்க அந்த அத்திப்பட்டி பயிலிடு. மறுப்புல அடிக்கல்ல அப்படி ஒண்ணும் இல்லையே. அரசாங்கம் எதுவும் சொல்லலையே. ஐயா எம்எல்ஏ சொல்லிட்டு போனாரு. வாக்கு கொடுத்திருக்காரு. சத்தியம் பண்ணிருக்காரு. What? சொல்லுபட. All is scam. ஐயா அங்கே குறுக்க அப்படி நான் கேட்க முடியும். எம்எல்ஏ அரசாங்கம் இல்ல. சுப்பிரமணி, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. ஒரு குறிப்பிட்ட ஜனத்தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உதவி செய்யலாம்னு எங்களுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. வெறும் 700 பேர் இருக்கிற அந்த கிராமத்துக்கு நாங்க இவ்வளவு செலவு பண்ணி தடுப்பு சுவர் கட்ட முடியாது. குறைச்ச காசுல தடுப்பு சுவர் கட்டணும்னு வச்சுக்க, அது ரொம்ப நாள் நிக்காதுப்பா. ஐயோ, அப்போ அந்த எம்எல்ஏ நட்டுட்டு போன போதே கல்லு எனக்கு என்ன நிக்குத? அதுக்கு என்ன வழி சொல்ல போறியா? அவங்க ஏதாவது பேசிட்டு போவாங்க, செஞ்சுட்டு போவாங்க. அவங்களுக்கும் அதிகாரியான எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க சொல்ற எல்லாத்தையும் எங்களால் கண்ண மூடி செஞ்சிட முடியாது. உங்களை ஏமாத்துறதுக்காக அவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க. அதுல 5-6 நாங்க சம்மதிச்சா நடக்கலாம். ஐயோ, இப்ப தெள்ள தெளிவா சொல்றேன் சுப்பிரமணி, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தடுப்பு சூடு அத்திப்பட்டிக்கு வராது, வரவும் முடியாது. That's happening in real life. Nowadays also happen.
lot of the people they promise lot of the அந்த things, இடத்த but உடனே காலி nothing பண்ணிட்டு happens. பூம்புகார் பக்கம் உள்ள புறம்போக்கு இடத்துக்கு போங்க. Anything. நான் பட்டா பண்ணி தர ஏற்பாடு பண்றேன். இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும். அத்திப்பட்டியை உற்று சுப்பிரமணியம். சரியா உன் சொந்த உத்தியோகத்துல இருக்கிற நீ சொல்ற ஆனா பிறந்த மண்ணை விட்டுட்டு எங்கேயா போறத எங்களுக்குலாம் வேற எதுவும் தெரியாதயா வெறுப்புல ஐயா நீ கலெக்டர் இல்ல கடவுள் பாப்புல சுப்பிரமணி சுப்பிரமணி ஏலே வாங்களே ஆத்திப்பட்டிக்கு அணை கிடையாதா பாப்பா அவளை விட்டு விட்டாடுவோம் அவளெல்லாம் ஊரை விட்டு போக சொல்றாங்கள எங்க போடுற ஊரை விட்டுட்டு எங்க போடுற And Okay. finally, this is the end. I mean, there were demands just to build a dam for them because every year cyclone and everything comes and them have to suffer, 10 right? to 12 people every year die, and most of them are children, right? Yeah. So this is very This sad is story, and pathetic. of course, this shows the real life incident. Also, like a lot of the government officials, they used to They bribe. will promise. They will promise a lot But of they the will not things, do that. but they will not do anything. Just they will get into the power and just eat away all the money. That's what nowadays, earlier days, every time it happens. It's, Already it's foundation becoming, they have normal. made Yes. before the voting, right? Yeah. They told that No. Okay, foundation they have made just to Yeah. show. But Just it, to show that but it on will the be file, built. on the file, it was not. it there. was not there. It was not written in the file. So Right. what is this? Like it's showcasing the naked reality of the society, the very bad reality of the society. It was so sad to see. But yes, definitely we are enjoying the flashback scene. This will be continued in the next scene also. Alright. Tomorrow it will come. So stay tuned for that. And if you're new to this channel, guys, do subscribe. And also click on the like button to like this video and share this with your friends and family. See you on a next video. Till then, Bye. bye.